கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இந்த வீடியோ பதிவில் 3 விற்பனை பதிவு இருக்குதுங்க. எந்த பதிவாக இருந்தாலும் என்ன தேதியில் பதிவிட்டிருக்கிறோம், என்ன விலை நிலவரங்கள் சொல்லியிருக்கிறோம், என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேளுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் எல்லா மாடுகள் கன்றுகளுக்குமே விலை நிலவரம் கண்டிப்பாக நம்ம பதிவிட்டிருப்போமுங்க. வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கலாமுங்க. விவரங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா அவசரம் இல்லாமல் நீங்கள் ஓட்டி விடாமல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாமுங்க. இந்த மாடு விலை என்ன அப்படிங்கிறத கேட்குறதுக்காக நீங்கள் ஃபோன் பண்ண வேண்டியது இல்லைங்க. ஏன்னா ஒரு சில நண்பர்கள் முழுமையாக பார்க்காம முன்னாடியே பார்த்துட்டு அது விவரங்களையும் பார்க்காம ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேதியில் போட்டிருக்க மாடு விலை என்னென்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி தேவையில்லாத ஃபோன் கால்ஸில் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு முழுமையாக கேட்டுட்டு உங்களுக்கு உண்டான விலை இருந்தால் நீங்கள் தொடர்பு கொண்டு கேளுங்க. வீடியோவில் நம்ம முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க சுழி சுத்தமான நல்ல ஒரிஜினல் ஹெச்எஃப்பில் வரக்கூடிய கருப்பு சட்டையிலைங்க நல்ல நெட் உயரத்தில் நல்ல பெருமாடை வரக்கூடிய கன்று ஹெச்எஃப் கன்று கிடாரி கன்று. இன்னும் பார்த்திங்கன்னா காலைக்கு ஊசியோ காலையோ இன்னும் போடலைங்க. இனிமேல் 3 சினை பருவத்துக்கு வரக்கூடிய கண்டிஷனில் தயாராக இருக்குதுங்க. கண்ணுக்கு வயது ஒரு 17 மாதம் இருக்குங்க. எப்போவுமே இந்த ஹெச்எஃப் மூட்டையில் பார்த்திங்கன்னா ஒரு 20 மாதம் இந்த ரேஞ்சில் 18 மாதம் 19 மாதம் ரேஞ்சில் போட்டோம்னா தான் மாடு நல்ல பெருமாடாக சேரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு கைகால் ஊக்கத்தோடு சேருங்க. இந்த கன்று நல்லா வாய் கடிச்சுங்க. தீவனம் அரை தீவனம் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க. சுழியும் சுத்தமாக இருக்குங்க. பற்கள் தெளிவாக இருக்கும். காம்பூல் நாளும் தெளிவாக இருக்குங்க. அசவு சுழி கிடையாது. நெத்தியில் டபுள் சுழி கிடையாது. சுழிகள் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க. நம்ம காங்கை மாடுகளாக இருந்தாலும் ஹெச்எஃப் ஜெர்சி கன்றுகளாக இருந்தாலும் சுழி சுத்தத்தில் ரொம்ப தெளிவாக பார்த்து கொண்டாந்து வீடியோ போடுறோமுங்க. டெய்லி விற்பனை பதிவு போட்டுட்டு வந்துட்டுருக்குறோம். இந்த கண்ணுக்கு வயது 17-18 மாதம் இருக்குங்க. சினையூசி காலைக்கோ சினையோ ஊசியோ போடக்கூடிய கண்டிஷனில் இருக்குதுங்க. இனி எப்போ வந்தாலும் தாராளமாக நீங்கள் சினை சேர்த்துக்கலாமுங்க. மடி வரும்போது இந்த மாடெல்லாம் பார்த்திங்கன்னா ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையோட நிலவரத்தில் ஒரு ரூபா அந்த ரேஞ்சில் அனுசரித்து விற்குங்க. குறைஞ்சது 80 ரூபாய்க்கு விற்கும். அதுக்கு மேலே மாடு நம்ம எப்படி வச்சுருக்கிறோமோ அதை பொறுத்து முன்ன பின்ன விற்குங்க. நல்ல தீவனம் மழை தீவனம் எல்லாமே தெளிவாக சாப்பிட்டுக்குது. கைகால் ஊக்கம் தெளிவாக இருக்கும். வாய் கடிச்சு நல்லா தெளிவாக இருக்குதுங்க. இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 36,000 ரூபாய் சொல்லியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். மற்ற விவரங்கள் ஏதாவது வேணாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம்ங்க. காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் 25 கிலோமீட்டர் மேற்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ரோட்டில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை கோயம்புத்தூர் பகுதியிலேருந்து வர்றவங்க பல்லடத்துலேருந்து கிழக்கு நீங்கள் காங்கேய ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு 7 to 8 கிலோமீட்டரில் நம்ம இடத்துக்கு வந்துடலாமுங்க. வீடியோவில் 2வது பார்த்துட்டு இருக்கிறதுங்க நல்ல நெட் உயரத்தில் வரக்கூடிய செவலை கன்று கிடாரி கன்றுங்க. சுழி சுத்தமான கன்று. கையால் ஊக்கம் தெளிவாக இருக்கும். கண்ணாமொழி கொம்புதலிலிருந்து மாடு புறவேதத்திலிருந்து வாழர்க்கத்திலேருந்து மடிகாம சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க. கன்று நல்ல நெட் உயரத்தில் நல்ல பெருமாடாக வரக்கூடிய கன்றுங்க. நல்ல சுழி சுத்தமான செவலை கன்று காங்கேயம் கன்று கிடாரி கன்றுங்க. இந்த கன்றுக்கு வயது ஒரு 12 மாதங்கள் முன்ன பின்ன இருக்குங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம தான் கொடுத்துருந்தோமுங்க. கன்று நல்லா கொழுன்னு நல்ல ஒரு 8-9 மாத கண்ணில் ரெட்டத்திமல் அமைப்போடு நல்லா நட்டநாடி உடம்புல நல்லா தெளிவான கண்ணாக கொடுத்தோமுங்க. அந்த அன்னைக்கு ஃபோன் பண்ணாத ஆள்கள் இல்லை. மாடு வாங்காதவங்க கூட நிறைய ஃபோன் பண்ணிங்க. அந்தளவுக்கு அருமையான கண்ணாக இருந்ததுங்க. நல்ல ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டியான கண்ணாக இருந்ததுங்க. காரணம் எலும்பு தெரியாமல் நல்லா கொழுன்னு நல்ல திமிழத்தத்தோட நல்ல உடம்பு ஊக்கத்தோட நல்ல துடிப்பாக நல்ல சைனிங்காக பலன்னு இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கன்று வாடலாம் கொஞ்சம் இழைச்சி போய் உங்களுக்கு பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வடன்னு தெரியுங்க. ஏன் அன்றைக்கி அப்படி இருந்தது இன்றைக்கி இப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா வாங்கிட்டு போனவங்க ஆள்காரங்களை விட்டு பராமரித்தாங்க. நம்ம கொடுக்கும்போதே நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோமுங்க. கன்று நல்ல கன்று கொண்டு போய் இலக்கி விடாமல் நல்லா கொண்டு வந்தீங்கன்னா மாடு நல்லா அருமையான மாடு ஆகிக்கும்னு சொல்லியே தான் நம்ம கொடுத்தோம். அந்த வீடியோக்கள் இல்லைங்க இருந்தால் கூட இன்றைக்கி போட்டுடலாம், அட்டாச் பண்ணி போடலாம். ஆனால் தயவுசெய்து இந்த மாதிரி நல்ல மாடுகளை வாங்கிட்டு போய் ஆள்காரங்களை நம்பி விட்டுட்டு இல்லை மாட்டுக்கு என்ன தீவனம் போடுறது இப்போ என்ன தவிடு வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாமல் வளர்த்துறவங்க தயவுசெய்து மாடு வாங்க வேண்டாமுங்க. இந்த கண்ணெல்லாம் போக வேண்டிய கைக்கு போயிருந்தது அப்படின்னா இன்றைக்கே பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 மாதத்தில் காலை சேர்த்துற அளவுக்கு மாடு நல்ல மாடாக கொண்டு வந்திருப்பாங்க. அன்றைக்கி நிறையா பேர் கேட்டாங்க, கொடுக்க முடியல. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதே மாட்டை நம்ம திரும்பி கொண்டு வந்திருக்கிறோம். ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா சாப்பிடாமல் கிடையாது, மேய்ச்சல் மேயாமது கிடையாது, அடத்தீவனம் எடுக்காமல் கிடையாது, மற்றபடி நோய் வாய்ப்பட்டது அதுவும் கிடையாது. ஒரே காரணம் வளர்த்த தெரியல. 10-11 கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஆள்காரங்களை நம்பி தவிடு இவ்வளோ போடு தீவனம் எவ்வளோ போடு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. கன்று பெருசாக தேரில் அப்படியே இழைச்சி போச்சுங்க. இதோட விற்பனை விலை 19,000 ரூபாய்ங்க. அன்றைக்கி நம்ம கொடுக்கும்போது 27,000 ரூபாய்க்கு கொடுத்துருந்தோம்.
இன்றைக்கி அவங்களே வந்து என்ன விலைக்கு போகணும்னு சொல்கிறாலும் நீங்கள் கொண்டு வந்து விற்றுருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொண்டு வந்திருக்கிறவங்க ஏதோ அன்னைக்கு கொடுத்த விலை 27, இன்றைக்கி இந்த சேவலை கடையோட விற்பனை விலை 19,000 கொண்டு போனீங்கன்னா அருமையான மாடை, தெளிவான மாடை வந்து சேர்ந்துடும். வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு காரி மாடு, ஜெட் பிளாக்கில் ஸோ குவாலிட்டியான மாடு, பழைய மான்கொம்பு மாடுன்னு சொல்லாமுங்க. சுழி சுத்தமான மாடு. இந்த மாதிரி மாடுகள் அப்படிங்கிறது மான்கொம்பில் பழைய மாடுகள் இவ்வளோ நீளத்தில், இவ்வளோ உயரத்தில், இவ்வளோ திமிழ் ஏற்றத்தில், குணவனத்துலேங்க. பொதுவாகவே இந்த மாதிரி மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் ஆண்கள் பிடிக்கிறதுக்கும் சரி, கடித்தாரில் இருக்கிறதுக்கும் சரி, ஒரு வேலை வெட்டி செய்கிறதுனாலும் சரி, பால் கறவைக்கும் சரி, மிக மிக துல்லியமான ஒரு ஒழுக்கத்தில் வந்து இருக்குங்க. எனக்கு ஒரு மாடு 2 மாடு இல்லை, நம்ம அந்த காலத்தில் நிறைய மாடுகளை பார்த்துட்டோம். இந்த மான்கொம்பு மாடு, இந்த உடல்வாகு, இந்த திமிழ்கட்டு உழுகிற மாடு கறவையிலையும் ரொம்ப தெளிவாக இருக்கும், குணவனத்துலேயும் ஒழுக்கத்துலேயும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய மாடு இல்லைங்க. தீவனத்துக்கு தொந்தரவு இருக்காது, உங்களுக்கு தவிடு தண்ணி குடிக்கிறதுக்கும் தொந்தரவு இருக்காது, பால் கறக்கிறதுக்கும் தொந்தரவு இருக்காது. கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான கண்ணாக போடுங்க. இந்த மாதிரி மான்கொம்பு மாடுகள் அப்படிங்கிறது குறைஞ்ச அளவே இருக்குதுங்க. இன்றைக்கி விற்பனைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். 9 மாதம் சினை நிறைவு, நல்ல பெருங்கோட்டு மாடு, நல்ல மான்கொம்பு மாடு, ரெட்டை தமிழ் அமைப்பு, ரெட்டநாடி உடம்பு இருக்கும், நல்ல பெருங்கோட்டு சைஸில் வரக்கூடிய மாடுங்க. மாடு 4 அமைத்து இருக்குங்க. மடிகாம்பு சுத்தம் இருக்கும், காங்கைங்கன்று போடுறதுக்கு கேரண்டி கொடுக்குறோம், கறவைக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் நிற்கிறதுக்கு கேரண்டி கொடுக்குறோங்க. மாடு ஒரு மாடு இருந்தாலும் தெளிவான மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க மாட்டை தேர்வு செஞ்சு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். பல்லு நல்லா தெளிவாக இருக்குங்க. இன்னும் 7 டீத்து 10 டீத்து வரைக்கும் தாராளமாக வச்சுக்கலாம். புது இடம் அப்படிங்கிறது ஆள் மேலேயோ படபடப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, ரொம்ப தெளிவாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 1 வாரத்துக்கு மேலே ஆகுங்க. கன்று போட்டாலும் எல்லா குணவனத்துக்கும் கேரண்டி 100% கொடுக்குறோமுங்க. இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 74 ரூபா சொல்லியிருக்குதுங்க. முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலாம். வேணுங்கிறவங்க தொடர்பு கேளுங்க. மாடு இந்த மாதிரி மாடுகள் வேணும்னு நினைக்கிறவங்க, நாட்டு மாடுகள் தெளிவாக கொண்டு வளர்த்த விரும்புகிறவங்க, வளர்த்த தெரிஞ்சவங்க கூப்பிடுங்க அப்படிங்கிறது ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறோம். நல்ல மாடு, காரி மாடுங்க. நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாமுங்க. மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு விடைபெறுவாங்க. நன்றி.